ஒரு பொருளுக்கு ஆர்டரே வரலன்னு வச்சுங்க, அது ப்ராப்ளம். ஒரு பொருளுக்கு எக்கச்சக்கமா ஆர்டர் வருதுன்னு வச்சுங்க, அதுவும் ப்ராப்ளம். மஹிந்திராவுக்கு இப்போ வந்து இருக்கிறது 2வது விதமான ப்ராப்ளம். மே 15ஆம் தேதி மஹிந்திரா 3XOட புக்கிங் ஆரம்பமாச்சு. இந்த கார்களுக்கு முன்பணம் கட்டி புக் பண்ணிட்டு வெயிட்டிங் பீரியட்ல காத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா 1000 குறை சொல்லுவாங்க. 3XO விஷயத்துல இந்த மாதிரி யாரும் தன்னை குறை சொல்லிடக்கூடாதுன்றதுல மஹிந்திரா ரொம்ப கவனமா இருக்காங்க. அதனால புக்கிங் ஆரம்பிச்ச 15 நாள் கூட கிடையாது, அதற்கு முன்பாகவே டெலிவரி ஆரம்பிச்சிட்டாங்க. 3XO புக் பண்ண பலருக்கும் இது நம்பவே முடியாத ஆனந்த அதிர்ச்சியா இருந்தது. ஒரே சமயத்துல 10,000 பேருக்கு டெலிவரி, அதுவும் புக் பண்ண 15 நாட்கள்ல உடனே டெலிவரி அப்படின்னா மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் கேட்கவா வேணும்? அட்ரா மேளத்தை ஊதுரா நாதஸ்வரத்தை சென்னையே ஒரு கொண்டாட்ட வைபுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3XO கொண்டாட்டத்தை 3 மடங்கு அதிகமாக்கணும் ஒரு வெயிட்டான பார்ட்டியை மஹிந்திரா சென்னையில இறக்குனாங்க. எஸ், யூ காட் இட் ரைட். மேத்யூ ஹைடன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் மேத்யூ ஹைடன். டெஸ்ட் மேட்ச், ஒன் டே மேட்ச், இப்படி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மேட்ச்லயுமே நிறைய ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணவர். சென்னை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்படுபவர். இந்தியாவில் இவருக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருந்தாலும் இந்தியாவினுடைய மஹிந்திராவுக்கு இவர் ரசிகர் மட்டுமல்ல, மஹிந்திரா ஆஸ்திரேலியாவுக்கு இவர்தான் பிராண்ட் அம்பாசடர். சென்னையை எடுத்திருக்கும் மஹிந்திரா எஸ்யூவி ப்ரூவிங் ட்ராக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நீண்ட பாலைவனமாக இருந்தாலும் சரி, மஹிந்திராவுடைய வாகனங்களை ஓட்டுவதில் தீராத விருப்பம் கொண்டவர். அதனால மஹிந்திராவுடைய டீலர்களான சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய AMPL, ஐயப்பன் தாங்கல் இருக்கக்கூடிய MM மோட்டார்ஸ், அம்பத்தூரில் இருக்கக்கூடிய கிவராஜ் கமல் போன்ற டீலர்ஷிப்ஸ்கெல்லாம் நேரடியா போய் அங்க முன்பதிவு செய்திருந்த மஹிந்திராவுடைய வாடிக்கையாளர்களுக்கு இவர் தன்னுடைய கையாலேயே 3XO கார்களை கொடுத்தார். Be a Roman when you are in Rome என்பதை போல Be a Chennaiite when you are in Chennai அப்படின்ட்டு ஒரு காட்டன் வேஷ்டி, சட்டை, தோல்ல துண்டு அப்படின்ட்டு ரொம்ப இயல்பா அழகா எல்லாருக்கூடையும் வந்து பழகினது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு கேக் ஊட்டி விட்டது, அன்பா பேசினது, இந்த கார்களை பத்தி அவங்களுக்கு விவரிச்சது, இது எல்லாமே வாழ்நாள் முழுக்க அன்னைக்கு வந்திருந்த யாருக்குமே மறக்காது. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், இப்படி குடும்பமா வந்து அன்னைக்கு கார் வாங்கினவங்க கிட்ட ஏன் இந்த காரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். அவர்கள் சொல்லி இருக்கும் பதில இப்ப நீங்களே கேளுங்களேன். ரொம்ப ஸ்டைலிஷான கார் அண்ட் லைக் சேஃப்டி வைஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட், லைக் அதனால தான் சூஸ் பண்ணோம். அண்ட் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க, எஸ்பெஷலி சன்ரூஃப். லைக் எனக்கு வேறு 1 year பேபி இருக்குது. ஸோ ஐ ஹோப் லைக் ஷி என்ஜாய்ஸ் வெரி மச். என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் இது, ஒரு கார் வாங்கணும், அவங்க பொண்ணு அந்த காரில் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவுக்கு 2nd பர்த்டேக்கு அவரோட பாப்பாவுக்கு கிஃப்டாக இந்த கார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மஹிந்திரா XUV 3XO வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து கார் இப்போ லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட நல்ல மாடலில் வந்துருக்கு. உள்ள காம்பேக்ட், வெளியில் உள்ள காம்பேக்டான உள்ள நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இன்ஜின் ஸ்பெக்ஸும் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி வாங்கியிருக்கு. ஆக்சுவலி AX5 மாடலு. இதில் பேசிக்கான ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஃபீச்சரும் இருக்குது. பேசிக் சொல்ல முடியாது, லக்ஸரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. சன்ரூஃப்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி 3W வச்சுருந்தேன், பயங்கர நல்ல பர்ஃபார்மன்ஸ் கார். ஸோ அதனால் நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் கார் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தா இந்த கார் மட்டும்தான் ப்ரோ பெஸ்ட்டாக தெரிஞ்சது. எல்லாம் இப்போது என்ஜின் பவர் ஆகட்டும், ப்ளஸ் சீட் கம்ஃபர்டபுள் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தா இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. மைலேஜும் டீசலில் இது வந்து நல்லா கொடுக்குது ப்ரோ. அதால் நான் இந்த காரை வந்து சூஸ் பண்ணேன் ப்ரோ. அது இல்லாமல் எனக்கு மஹிந்திரா கார்ஸ்னால் ரொம்ப ஒரு கிரேஸ், அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. சப் காம்பாக்ட் SUV more spacious, interior spacious, and they have provided all safety features, and டிரைவ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில். ஸோ இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள் தே ப்ரொவைடட். தேங்க்ஸ் மஹிந்திரா ஃபார் திஸ். மஹிந்திரா XUV 3XO வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது வெயிட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் ஆகணுன்றக்காக வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே கிடச்சிருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தா பக்காவாக இருக்குது எல்லாமே. நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாக 6 ஏர் பேக்ஸ்லேருந்து சேஃப்டியில் ஆரம்பிச்சு உள்ளே இருக்கிற அந்த ப்ரீமியம்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எடுத்து ஓட்டி பார்த்துட்டு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கோட மொத்த ஃபேமிலியோடு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவர் ஸ்பெசிஃபிக்காக மஹிந்திராலேருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பாசித்தை AMPL குரூப்லேருந்து பாசித்தை. ஸோ அந்த ஒரு இது மட்டும் நாங்கள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். உள்ளே சுத்தமாக அந்த நாய்ஸே இல்லை. உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஒரு இது. நாங்கள் மஹிந்திரா XUV 3XO எடுத்திருக்கோம். AX5L வேரியண்ட்டு. கார் ஆசமான காருங்க. 5 ஸ்டார் ரேட்டிங், குளோபல் என்கேப்பு. சைல்டுக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங்கு. செம்ம பில்டு. பானட்டை ஒரு ஆளால் தூக்க முடியாது, 2 ஆள் தேவைப்படுது தூக்குறதுக்கு. செம்ம பில்ட் குவாலிட்டி. இந்த காரை வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப பல்கியாக இருந்தது வண்டி. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க.
இது வந்து XUV 300ஓட ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்கிறாங்க. 3XO 3 டைம்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன்றாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நீங்கள் இந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி XUV 700 மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த வெஹிக்கிள் தான், XUV 3XO AX5 பெட்ரோல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக். இப்போ ஒரு டிரைவ் போயிட்டு வந்தேன், மேத்யூ ஹைடன் கிட்ட கீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ரைடு வைஸ் ரொம்ப ரைட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் Mahindra இஸ் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைசிங் சேஃப்டி ஓவர் எனி அதர் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு சேஃபான கார் வாங்கியிருக்கோன்றது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஒரு சைடு. அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பர்டிகுலராக இந்த ரியர் சீட்லாம் இந்த சப்-4 மீட்டர் காரில் மற்ற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரியர் ஸ்பேசிங் வராது. அண்ட் தே ஹவ் ஒர்க்ட் ஆன் இட். அவங்க அந்த ரியர் ஸ்பேசிங்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி பென்னி ஆஃப் மீ, நான் சம்பாதிச்ச ஒரு காசும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி ஒர்த் இட்னு நான் நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ரியலி ப்ரவுட். அண்ட் இன்னைக்கு டபுள் ஹாப்பினஸ், நாட் ஜஸ்ட் பையிங் அ கார். இன்னைக்கு வந்து மேத்யூ ஹைடன் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர் கிட்ட இருந்து கீஸ் கலெக்ட் பண்ணது வந்து இட்ஸ் டபுள் ஹாப்பினஸ் ஃபார் அஸ். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வண்டி கார் இல்ல, இது ஒன்னு பீஸ்ட். அவ்வளோ நல்லா இருக்கு. ஐ லைக் திஸ் கார். இப்போ நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்லி அட்வான்ஸ்டு டு டிரைவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இதோட நல்ல எஸ்யூவின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் கார் மார்க்கெட்டில் இவங்க ஒரு எஸ்யூவிக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்ச மஹேந்திராவில் XUVயில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வாங்கினோம்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேல்யூ ஃபார் மணி, ஒர்க் ஃபார் மணி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னுட்டு. வெயிட்டிங் பீரியட் ஒரு 2 months இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு இதுலேயே அலர்ட் ஆயிருச்சு. அண்ட் லைக் மைது ஹேடனில் கையில் வாங்கினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.